விசித்ரா. சிவாஜி படத்திலேயே உங்களோட மிக நெருக்கமாக பழகினார் ரஜினி. ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவருடைய படங்களில் இருந்து ஏன் நீங்கள் பங்கு பெறல அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? சார், ரஜினி சார் வந்து ஆக்டர்ஸை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டார் சார். அதே மாதிரி கமல்ஹாசனோட நல்ல நட்பு உங்களுக்கு? நட்பு இருக்கு. போஸ் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறவருக்கு நட்பு இருக்கு. நான் அவர் கூட நடிக்கலை. அவரும் வந்து எதை பார்க்குறாருன்னா இந்த பொலிட்டிக்கல் ஸ்பீச்சு. சார் படம் என் ஊரில் ரிலீஸ் ஆகுது சார். அன்னைக்கு தான் ரிலீஸு. ஃபஸ்ட்டு டே ரிலீஸ் சார். ஸ்ட்ரீட்டில் நான் வந்து அந்த இந்த சட்டியில் தீச்சட்டியை பிடிச்சிட்டு நடந்து போகிறேன். 2 பக்கமும் சார். அப்போ நான் அழுதுகிட்டே சொல்கிறேன், அம்மா போஸ்டர் பாருங்க. ஆளுங்க தானே நம்மள இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான். GT Holidays, South India's #1 travel brand. சாய் விசித்ரா. சார், நான் கதாநாயகனாக நிறைய பேருக்கு கதை சொல்லியிருக்கேன் சார். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண படமே வேறு ஆளுக்கு சொன்ன கதை தான். வேறு 2-3 சின்ன சின்ன ஹீரோஸுக்கு சொன்ன கதை தான் கன்னிமாடம். அது கடைசியாக நியூ ஃபேஸ்க்கு போச்சு. நான் கன்னிமாடம் கதை முதல்ல சொன்னது பாரதிராஜா சார். பாரதிராஜா. ஆமாம், பாரதிராஜா சார் ஃபஸ்ட்டு அதை ரொம்ப வேண்டாம் வெறுப்பாக கேட்டுட்டு அப்புறம் கதை நல்லா இருக்கணுன்னே கதவெல்லாம் சாத்திட்டு ஸ்க்ரீன்லாம் போட்டுட்டு ஒரு இருட்டுக்குள்ளே உட்காந்து கதை கேட்டார். அந்த கதையை மனோஜுக்கு பண்ணலாம்னு சொல்லி பேசுகிறேன். அதான் சார் முதல்ல அந்த கதையை போய் நான் பாரதிராஜா சார் சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய ஹீரோஸ் கிட்ட சொன்னேன். சார் படம் வந்து நட்டி சார் கிட்ட சொன்னேன். நட்டி சார் யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னார். இப்போ நான் பண்ண போகிற விளையாட்டு கதையை நான் ஏற்கனவே ஒரு முறை ஜீவா சார் கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி ஹீரோஸாக பெரும்பாலும் நிறைய பேருக்கு கதை சொல்லியிருக்கோம் சார். லைக் ஒரு விஜயகுமார் சார் வச்சு படம் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்து நின்றுச்சு. வந்து ஒரு கிரிக்கெட் ஸ்கிரிப்ட். விஜய் ஆண்டனி சார் ரொம்ப நாள் ஒரு கதை கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவருக்கு ஒரு லைன் மட்டும் சொல்லியிருந்தேன். அவருக்கு கதை சொல்கிறதுக்கான டைம் இன்னும் சரியாக அமையலை. இந்த மாதிரி ஹீரோஸ் கிட்ட நம்ம நடிக்கிற படங்கள்னு போகிறதில்ல சார். நம்மளை டைரக்டர்னு நோட் பண்ணி கேட்டால் மட்டும்தான் போய் பண்ணுவோமே தவிர நடிக்கிறோம் ஹீரோ பக்கத்தில் இருக்கிறார் அப்படி போய் நம்ம கதை சொல்கிறது இல்லை சார். அது என்ன ஆயிரும்னா இன்சூரன்ஸ் கம்பெனியில் வாங்கல ஒரு இன்சூரன்ஸ் போடலான்னா ஓடுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்தால் கதை சொல்லுவான்னு எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் நடிக்க போகிற படங்களில் சினிமாவை பற்றி பேசுகிறதே இல்லை சார். என்ன டயலாக் கொடுக்குறாங்களோ நடிச்சுட்டு வந்துடுறது வீட்டு. சிவாஜி படத்திலேயே உங்களோட மிக நெருக்கமாக பழகினார் ரஜினி. ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவருடைய படங்களில் இருந்து ஏன் நீங்கள் பங்கு பெறல அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? சார், ரஜினி சார் வந்து ஆக்டர்ஸை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டார் சார். ஏன்னா ரஜினி சார் டைரக்ஷன் பண்ணுறதா இருந்தால் நம்ம தொடர்ந்து நடிச்சிருப்போம். இப்போ நீங்கள் சங்கர் சார் கூட நான் அதுக்கப்புறம் நடிக்கவே இல்லையே. இப்போ கேவி சார் 2 படம் அப்படி நான் வந்து அப்படி தொடர்ந்து நடிக்கிறது. இப்போ என் ஒய்ஃப் ஒரு தடவை கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது கேரக்டர் மிஸ்டேக் இருக்கா, நீங்கள் யாரையும் பகைச்சிக்கிறீங்களா, இல்லை அங்கே போய் பந்தா பண்ணுறீங்களான்னு ஒரு தடவை கேட்டாங்க. இல்லை அடுத்தடுத்த படங்கள் உங்களுக்கு அந்த டேரக்டர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படியே கேட்டாங்க. இப்படியே கேட்டாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், நீ ஒரு நாள் சுந்தர் சார் பார்க்கும்போது இப்படியே கேட்டுரு, மாமா என்ன தப்பு பண்ணாங்க, நீங்கள் ஒரு படம் கொடுத்தீங்க 4 வருஷம் கழிச்சு தான் இன்னொரு படம் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் படமே கொடுக்கல, மாமா என்ன தப்பு பண்ணாரு நீ கேளு அப்படின்னு சொல்லி சொன்னேன். கேட்டால் என்ன சொல்லுவார், நீ கேட்டு பாரு சொல்லுவார். ஈவன் சங்கர் சார் பார்க்கும்போது சொல்லு, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளு. ஈவன் கேவி சார் இப்போ நீங்கள் கேட்க முடியாது, எல்லா டேரக்டர்ஸ்லையுமே நீ கேட்டுக்கோ அப்படின்னு. ஸோ இப்போ என்னென்னா சார், நம்ம ஆஸ் அன் ஆக்டர் நம்ம ஒருவேளை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டா எல்லா கேரக்டருக்கும் கூப்பிட மாட்டாங்க சார். அவங்க நம்மளை வேல்யூ பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு நாள் நல்லா நடிக்கிறான், இல்லை இவனுக்கு எதாவது நல்லா பண்ணணும்னு நினச்சவங்க எல்லா கேரக்டரும் கூப்பிட மாட்டாங்க சார். அவங்களுக்கு தான் படம் நிறையா கிடைக்காது. ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடி, நான் ஆல்மோஸ்ட் 25 வருஷம் சினிமாவில் இருக்கேன். எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் இல்லாமல் என்னை அடுத்தடுத்து வெறும் நட்புக்காக நான் பொய்யா பழகிறதுக்காக மட்டும் எனக்கு சினிமா கிடச்சிருந்தா நான் நேரம் 500 படம் நடிச்சேன். நான் அப்படி பழக போகிறதில்ல, நான் உங்கள்கிட்ட பொய் சொல்லி அப்படி பழக போகிறதும் இல்லை, எனக்கு அதுக்கான நீடும் இல்லை. ஆஸ் அன் ஆக்டர் நான் என் ப்ரொஃபஷனை நான் எவ்வளோ சரியாக பண்ணேன், அதை கூட பண்ணனா குறைச்சி பண்ணனா, நான் உங்கள் கூட பழகினேன்னா கூட பழகலையா இல்லை சார். இங்கே மேட்டர் உங்கள் கூட நான் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களா, ஹாப்பி பர்த்டே சார், சார் சூப்பர் சார், அது நமக்கு சூட் ஆகாது சார். நம்ம அது இல்லை. உங்கள் படத்தில் நல்லா நடிச்சேன்னா இல்லையா, அவ்வளோதான் உங்களுக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப். நீங்கள் திரும்ப கூப்பிட்டீங்கன்னா நான் வருவேன், அதர்வைஸ் ஐ எம் நாட். ஸோ சுந்தர் சார் சொன்ன மாதிரி ஈவன் இப்போ வினோத் சார் வந்து ஜனநாயகன் படம் பண்ணும்போது எனக்கும் விஜய் சாருக்கும் கான்ட்ரவர்சி இருக்குது. அவர் அதெல்லாம் சொல்ல, உனக்கு நடிக்கிற கேரக்டர் தான் நான் கூப்பிட்டுருப்பேன், அப்படி ஒரு கேரக்டர் இல்லை கூப்பிடல. அதே மாதிரி துணிவு கூப்பிட்டு ஒரு கேரக்டர் சொன்னார். அப்புறம் அவரே திரும்ப கூப்பிட்டாரு வினோத் சார். சார் என்ன அது ஒரு மாதிரி கேரக்டர் நியூண்டாக இருக்குது, வேண்டாம் விடுங்க அது பண்ணிப்போம் அப்படின்ட்டு. அஜித் சார் கூட இதில் நடிக்கிறதா இருந்துச்சு சார், விஸ்வாசத்தில். அதுவும் இதே மாதிரி சம்பளம்லாம் பேசி ஷூட்டிங் போகிற சமயத்தில் சிவா சார் கூப்பிட்டு அண்ணே நான் நல்லா வரும்னு நினச்சேன், அந்த கேரக்டர் ரொம்ப சின்னதாக போச்சு என்ன அப்படின்னாரு. நம்ம அடுத்தடுத்து பண்ணும்போது சேர்ந்து பண்ணிப்போனாரு. அதுக்கப்புறம் தான் கங்குவா கூப்பிட்டார். அப்பவும் சொன்னார், அது நல்ல பெரிய கேரக்டராக எழுதியிருந்தேன், அப்புறம் வரல,
அது வேறு யாரோ பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சின்ன கேரக்டர் அது, அதனால தான் கூப்பிடல அப்படின்னு சொல்லி சொன்னார். அஜித் சார் கூட நான் நடிக்கல, பட் அஜித் சார் கூட டப்பிங் பேசும்போது நான் நிறையா பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அஜித் சார் போஸ்ன்னு கூப்பிட்ற அளவுக்கு பழக்கம். அதே மாதிரி கமல்ஹாசனோட நல்ல நட்பு உங்களுக்கு? நட்பு இருக்குது. போஸ் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற அளவுக்கு நட்பு இருக்குது. நான் அவர் கூட நடிக்கலை. அவரும் வந்து எதை பார்க்குறாருன்னா இந்த பொலிட்டிக்கல் ஸ்பீச்சு, பொலிட்டிக்கலாக மேடையில் பேசுகிறது, திமுக பற்றி பேசுகிறது, கருத்தரங்கங்களில் கலந்துக்கிறது, விவாதங்களில் கலந்துக்கிறதெல்லாம் பார்க்குறாரு அவர். அதுலேருந்து அப்புறம் அவர் பார்த்த அந்த சில முக்கியமான திரைப்படங்கள், இப்போ சிவாஜி மாதிரி, சிங்கம் மாதிரியான திரைப்படங்களில் நம்மளை பார்த்துருக்காரு. அதனால் போஸுங்கிற ஒரு நடிகர் அவருக்கு தெரியும். அவர் படங்களும் நான் சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இது வரைக்கும் வரல. அவரெல்லாம் இன்னும் நடிப்பார் தானே சார், நிறையா நம்ம நடிச்சுக்கலாம். பட் எனக்கு தெரியும், எப்போ பார்த்தாலும் போஸ் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற அளவுக்கு தெரியும் சார். ஹரியினுடைய இயக்கத்தில் தொடர்ந்து படம் நடிச்சிருக்கீங்க. ஆமாம், ஹரி சார் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டைரக்டர் சார். அவர் ரொம்ப வேகமான ஒரு டைரக்டர். அவரோட ஈக்குவல் கொடுத்து ஓடுறதே ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப ஃபாஸ்ட், பயங்கர ஃபாஸ்ட்டு. அதில் சிங்கம் பண்ணோம், எனக்கு நல்ல பேர் கிடைச்சது. அவர் ரொம்ப நாள் கழிச்சு யானை கூப்பிட்டாரு. யானையிலையும் ஒரு அருமையான கேரக்டர். அதில் எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல நட்பு கிடைச்சிது சார். எனக்கு சிங்கம் பண்ணும்போது பெரிய நட்பாக இருக்க முடியல அவரால். அவர் இருந்த பிஸி சம்திங். இப்போ யானை பண்ணும்போது எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு அருமையான புரிதலும் நட்பும் வந்தது. இப்போ கூட சொல்லிட்டு இருக்காரு, ஒரு படம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவார். அவர் வேகம்லாம் ஈடு கொடுத்துலாம் ரொம்ப கஷ்டம் சார். இப்போ நான் போனேன்னா ஏஜ் ஃபேக்டர்லாம் தெரிஞ்சிடும் சார். அப்போ நான் கூட சின்ன வயசு பசங்க தப்பாட்டு ஓடி ஏதோ பண்ணிட்டோம். இப்போ அங்கே போயிட்டு இங்கே வாங்க, இங்கே போய் இங்கே வாங்கினா மூச்சு வாங்கிடும். அவர் அவ்வளோ ஸ்பீடு சார். அவருக்கு மூச்சு வாங்காது சார். அவர் வந்து டயட்டு, ஜிம்மு, அவர் ஒரு மாதிரி இன்னும் அந்த பழைய ஃபிசிக்கிலே இருக்கார். நம்ம அந்த பழைய ஃபிசிக்கில் இல்லை ஆக்சுவலாக. அவர் பயங்கர ஃபாஸ்ட்டு சார். நம்ம அப்படி இல்லை. அது மாதிரி நல்ல கிரியேட்டர் சார். அவர் எவ்வளோ வேகம் போனாலும் க்ரியேட்டிவிட்டியில் மிஸ் ஆகாது, ஆக்டிங்கில் மிஸ் ஆகாது. நம்ம டயலாக் தான் மிஸ் ஆனால் சார் அவ்வளோ ஸ்பீடாக பேசிட்டு வந்திருப்போம். அண்ணா ஏதோ விட்டீங்க அப்படிம்பார். என்ன விட்டாரு, அந்த டைலாக் விட்டீங்க பார், இன்னும் ரூம்னு வரும்பார். ஐயோ, நல்ல அனுபவம் சார் அவரோட யானை. படம் அந்த படம் செம்மையாக போச்சு. இப்போ அவரோட அடுத்த படம் தான் நான் அன்றைக்கி கூட பேசிட்டு சொன்னேன், சார் எப்போ சார் படம்? சீக்கிரம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறான்னாரு. சார் கொஞ்சம் கூப்பிடுங்க சார். ஜீவாவோட பணியாற்றியது எப்படி இருந்தது? ஜீவா சார் அது அன்எக்ஸ்பெக்டட் சார். அது நான் இந்த ரூமு பக்கத்தில் எஸ்ரா சார், ஆப்போசிட்டில் அவர். அப்போது எஸ்ரா சார் எனக்கு நல்ல பழக்கம்ன்றதுனால எஸ்ரா சார் வந்து பேசிட்டே இருப்பேன் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அவருடைய புத்தகங்கள், நம்ம படித்த புத்தகங்கள், அவர் ஏதாவது எழுதப்பட்ட புத்தகங்கள், சம்பவங்கள் பற்றி எல்லாம் பேசிகிட்டே இருப்போம். அப்போது ஜீவா சார் ஒரு தடவை வந்தார். வந்தப்போ நான் ஜீவா சார் வருவான்னு எதிர்பார்க்கல, டக்குன்னு வந்து அப்போ 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், உலகம் சுற்றும் வாலிபன்னு நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கேன், விஜய் தான் ஹீரோ அப்படின்னு சொன்னார். அது மறக்கவே முடியாது. அப்படியா? ஆமாம் சார். விஜய் ஹீரோ, உலகம் சுற்றும் வாலிபன் சொன்னார். என்னை செலக்ட் பண்ணும்போது சொன்னார், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அடுத்தடுத்த படங்களில் பெருசாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட இழப்பு, கேவி ஆனந்த் சாரோட இழப்பெல்லாம் வந்து நான் ஆக்சுவலி கேவி சார் இறந்தோடனே நடிக்கவே வேணாம்லாம் முடிவு பண்ணேன் சார். என்னன்னா நமக்கு அது நான் ஒரு மாதிரி பேட் லக்காக ஃபீல் பண்ணேன். என்ன ஒரு சினிமாவில் இருக்கும், ஒருத்தர் நம்மளை ரொம்ப விரும்புகிறாரு, அவரே போயிட்டார், என்னடா சினிமாலாம் மைண்டில் வந்துச்சு எனக்கு. அப்போ எனக்கு லிங்குசாமி சார் ஒரு வார்த்தை சொன்னார். நான் போஸ் என்ன சார், அவர் இன்டர்வியூ பார்த்தேன், என்ன சார் நீ கேவி சார் இறந்தோடனே என் பிரதர் இறந்துட்டார், இனிமேல் சினிமா நடிக்க வேணும்னு தோணுச்சு. ஆமாம் சார், லிங்குசாமி நான் இருக்கேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க சார், நிறைய இயக்குநர்கள் சொன்னாங்க. ஏன்னா நீ ஒரு டைரக்டரை லவ் பண்ணுறங்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்போ நாங்கள்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணணும் தானே அப்படின்னு சொன்னது உண்டு. ஸோ பட் ஆனால் அவருக்கு கேவி சார் மேலே நம்ம வச்சிருந்த அன்புங்கிறது வந்து அது ரொம்ப பியூரானது சார். அதில் எந்த விதமான எதிர்பார்ப்புகள் இல்லாத ரொம்ப பியூரான லவ் சார் அவர் மேலே. ஏன்னா அவர் அவ்வளோ பியூராக இருப்பார். நீங்கள் சினிமாவில் நடித்ததையும், சினிமாவில் உங்களுடைய வளர்ச்சியையும் உங்கள் அம்மாவும் அப்பா எப்படி பார்த்தாங்க? அவங்களுக்கு பெருசாக தெரியாது சார், நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாது, ஏன் ஒரு புது கார் வாங்கணும்னு தெரியாது, ஏன் சோனியாவை கல்யாணம் பண்ணேன்னு தெரியாது. எங்கள் அப்பா ஒரே வார்த்தை தான் சார் சொன்னார், உனக்கு அந்த பொண்ணை பிடிக்குமாப்பா? பிடிக்கும், அப்போ கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு சினிமா பிடிக்குன்னு போய் நீயா தானே வளர்ந்த, நானா காசு கொடுத்தேன், நீயா தானே பொழைச்சி பெரியாள, நானா காசு கொடுத்தேன், நீயே நல்லா தானேப்பா பண்ணிட்டு இருக்க, நீ எடுக்கிற டிசிஷன்லாம் சரியாக தானே இருக்கு, போய் கல்யாணம் பண்ணிக்க போ அப்படின்னாரு எங்கள் அப்பா. எங்கள் அம்மாவும் அதே தான் சொன்னாங்க. என் பிரதர், எங்கள் வீட்டிலலாம் அப்படிலாம் ஒரு அப்போஸ் யாரும் பண்ணதில்லை. என் மனைவியும் வந்து எங்கள் அம்மாவை அவங்க அம்மா மாதிரியே பார்த்துக்கிட்டாங்க, எங்கள் அப்பாவை அவங்க அப்பா மாதிரியே பார்த்துக்கிட்டாங்க. என் பிரதரை என்னோட அதிகமாக எங்கள் அண்ணன் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிட்டது என் ஒய்ஃபு தான். அதில் தான் சோனியாஸ் கிரேட், நல்ல பியூட்டிஃபுல்லாக. அம்மா வந்து ஒரு வீடு கட்டணும்னு ஆசை இருந்தது. ஒரு நல்ல பெரிய வீட்டில், ஊரில் ஒரு பெரிய 2 கிரவுண்ட் இடம் வாங்கி பெரிய வீடு ஒன்று கட்டணும். அதில் அம்மாவுக்கு அவ்வளோதான் சார் ஆசை. அந்த இடத்துல வந்து எங்கள் அப்பா டெய்லி சைக்கிள் வந்து உட்காந்துருப்பாரு.
நான் ஒரு தடவை என்னன்னு கேட்டேன், இதில் வீடு கட்டணும்ப்பான்னாரு. பட் அவர் இறந்துட்டார். பட் எங்கள் அப்பா அம்மா 2 பேருக்கும் அங்கே ஒரு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை. அந்த வீடை 2 கிரவுண்டில் அறந்தாங்கிலும் பெரிய வீடாக கட்டி கொடுத்து நான் கட்டிட்டோம் சார். நான் அண்ணனும் சரி கட்டிட்டோம். அதில் இப்போ எனக்கு ஓன் ஹவுஸ் வாங்கணும் அப்படிலாம் எண்ணம் இல்லை சார். அதுதான் ட்ரீமாகவே இருந்துச்சு. ஏன்னா அவங்க 2 பேருடைய ட்ரீம் அது. அந்த ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். அதில் இப்போவும் ராஜாமணி இல்லம், ஜெயராமன் இல்லம்னு போட்டிருக்கோம். அது இப்போ போய் பார்க்கும்போது நம்ம நீங்கள் பெற்றெடுத்ததுக்கு நீங்கள் ஆசைப்பட்டதை பண்ணிட்டோம் அப்படின்னு ஒன்று தோணும். என்னோடய ஃபாதர் வந்து நான் அப்படி ஆகிட்டேன்லாம் அப்படி ஃபீல் பண்ணதே இல்லை சார். அவர் நான் கடைசியாக நடித்து நல்லா சம்பாதிக்கும் போதும் சைக்கிளில் போய் லோன்மேன் வேலை செய்வார். போய் அந்த கோதுமை வாங்கி விற்பார். எல்லாம் ஒன்று ஏன் வீட்டில் ரெஸ்ட் ஐயான்னு தான் சொல்லுவாங்க. ஏன் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாமே யாரும். எதுக்குப்பா உங்கள் கையை எதிர்பார்த்துருக்கணுமாப்பா? அதெல்லாம் வேணாம்ப்பா. 60 ரூபா என்னமோ கிடைக்கும் ஒரு நாளைக்கு, 60 ருபீஸ் என்னமோ. கடைசி சாகிற நாள் வரைக்கும் வேலைக்கு போனார் சார் அப்பா. அம்மாவுக்கு வந்து எல்லாமே இருந்துச்சு. அண்ணனும் நல்லா சம்பாரிச்சார், நானும் நல்லா சம்பாரித்தேன். அவங்களுக்கு எல்லாமே இருந்துச்சு. கடைசி நேரத்தில் எல்லாமே பிரமாதமாக இருந்து தான் அவங்க இறந்தாங்க. என்ன பெரிய சங்கடம்னா சார், சார்னு ஒரு படம் நான் கன்னிமாடம் எடுத்து என் ஊரில் ரிலீஸ் பண்ண முடியலை. சார் படம் என் ஊரில் ரிலீஸ் ஆகுது சார். அன்னைக்கு தான் ரிலீஸு. ஃபுல் சிட்டு ஃபுல்லாக அறந்தாங்கி ஃபுல்லாக ஒட்டியிருக்கு சாருன்னு. நான் எங்கள் அம்மா செத்து பாட தூக்கிட்டு போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு டே ரிலீஸ் சார். ஸ்ட்ரீட்டில் நான் வந்து அந்த இந்த சட்டியில் தீச்சட்டியை பிடிச்சிட்டு நடந்து போகிறேன். 2 பக்கமும் சார். அப்போ நான் அழுதுகிட்டே சொல்கிறேன், அம்மா போஸ்டர் பாருங்க. மறக்க முடியாத ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ரிலீஸ் அந்த படம். அதான அந்த படம் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண நேம், அந்த படம், அது எல்லாத்தையுமே அந்த படம் எனக்கு திருப்பி கொடுத்துச்சு. அதனால் அவங்க 2 பேரும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ஃபாதர் மதர் இல்லை. அவங்க என்னென்னா சின்ன வயசுலேருந்து நம்ம கிராமத்தில் இருக்கும்போது ஒரு வீட்டை காலி பண்ணிட்டு வர வேண்டிய சூழல் அவங்களுக்கு. வீட்டை இரவாக காலி பண்ண எங்கள் அப்பா, எனக்கே நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போது அவருக்கு வந்து ஒரு வீடு கட்டிடணும்னு பெரிய ஆசை. அம்மாவுக்கு இப்படி காம்போதியாக பிள்ளைகளோட ஓடுறமேன்னு அம்மாவுக்கும் ஒரு எண்ணம். அப்போது ஒரு வீடு தான் அவங்களுடைய பெரிய ஆசையாகவே இருந்தது. அவங்க பெருசாக எதுவும் ஆசைப்படலை. 2 பேருமே நல்ல அண்ணனும் நானும் நல்ல திருமணம் செஞ்சு 2 பேரும் பேரம்பேத்தி எல்லாமே பார்த்துட்டு அவங்க நினச்ச மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு வீட்டில் இருந்துட்டு தான் போனாங்க. ஷீஸ் ஹாப்பி. நமக்கு தான் பத்தாதுமோ எவ்வளோ நல்லா இருந்தாலும். எங்கே சோனியா மேலே காதல் உங்களுக்கு? அப்போ சினிமாவில் வந்துட்டோம் சார். நம்ம சீரியல் நடிச்சிட்ருக்கேன். நடிச்சிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு பாலா, அவன் வந்து 7 சேனலில் ஒரு சீரியல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அந்த இது சவேரா ஆப்போசிட்டில் சாரோட ஆஃபீஸ் இருந்தது. அது மேலே ஷூட்டிங் இருந்தது. வாமச்சான் அப்படின்னு நான் போனப்போ தான் சோனியா இருந்தாங்க அங்கே. அதான் ஃபஸ்ட் டைம் அவங்கள நான் பார்க்குறேன். பட் ஆக்ட்ரஸாக தெரியும் பார்க்குறேன். அவங்க நம்ம மதிக்கவே இல்லை, அவங்க இருந்தாங்க. அப்போது இவன் போய் இவர் தான் போஸ் வெங்கட் அப்படின்னா அப்படி பார்த்தாங்க மேலேங்கிலே பார்த்து ஹலோ அப்படின்னாங்க. மெட்டிவலின்னு ஒரு ஃபேமஸ் சீரியல் போயிட்டுருக்குல்ல, அதில் நான் பார்த்ததில்லை அப்படின்னாங்க அவங்க. என்னடா அப்படி சொல்லுது அந்த பொண்ணு? அவங்க தான் ஹீரோயின். அதில் உறவுகள் ஒரு தொடர்கதை அதோட டைட்டில். அது நமக்கு தொடர்கதை ஆகும்னு எனக்கு தெரியாது. அவங்க பார்த்துட்டு அப்புறம் போனோன்னே நான் அது பெரிய அதுக்குள்ளே நான் மைண்டில் இல்லை. அப்புறம் பாலா திடீர்னு கூப்பிட்டு மச்சான் எனக்கு ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி கொடு அப்படின்னா. நான் சொன்னேன் அக்ரிமெண்ட் இருக்கு இங்கே, இன்னொரு சீரியல்ஸ் நடிக்கக்கூடாது அப்படின்னு. என்னடா அக்ரிமெண்ட், வாடா ஒரு 5 நாள் தான் மச்சான் ஷூட்டிங்கு. அது மௌனராகம் கார்த்திக் சார் மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னா கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நம்ம சின்ன பையன் வேறு. இப்போ வாடா போகலான்னு சொல்லிட்டு போய் நடித்தேன். இவங்களோட சீனு இவங்களும் நானும் ஆப்போசிட்டில் நடிச்சிட்டு இருந்தோம். அப்போ அவங்க பயங்கரமாக பெரிய ஹீரோயின் அப்படின்னு இருந்துச்சு. நம்ம அப்போ தான் வந்த புதுசு, நம்மளை ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க அவங்க. பட் இருந்தாலும் நம்ம பெருசாக கண்டுக்கிறது இல்லை. பட் ஒரு நாள் அவங்க அம்மா அவங்க சிஸ்டர்லாம் வந்திருந்தாங்க. அவங்க போஸ் அங்கே இருக்காருன்னொடனே அவங்க அல்லறிக்கிட்டு விட்டியாந்து பெருசாக ரியாக்ட் பண்ணும்போது சோனியா அப்படியே பார்க்குறா, என்ன இவங்க இந்த குதிக்கிறாங்க அப்படின்னு. அவங்க கூட உட்காந்து சாப்பிட்ணுங்கிறாங்க. அப்போது டக்குன்னு உட்காந்து சாப்பிட்டோம். அப்போ அவங்களாம் போனதுக்கப்புறம் சோனியா என்கிட்ட கேட்டாங்க, என்னங்க உங்களை பார்த்து இந்த குதிக்கிறாங்க, நீங்கள் அப்படி என்ன தான் பண்ணிட்டீங்க அப்படின்னாங்க. அப்போ நான் வந்து சினிமா சான்ஸுக்காக அந்த மெட்டிவலியில் நான் பாய்சன் சாப்பிட்டு சாகுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அது வரைக்கும் உள்ளதை அழகாக எடிட் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஒரு ஃபுட்டேஜாக சிடியில் வச்சுருந்தேன். நீங்கள் வேணால் இதை பாருங்கன்னு கொடுத்தேன். அதை பார்த்துட்டு நைட்டு 9 மணி அழுதாங்க. ஓன்னு அழுதாங்க. என்னென்னா நீங்கள் நல்ல ஆக்டரு, பெரிய ஆக்டரு, நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் விட்டேன், அதெல்லாம் பரவாயில்லைங்க அப்படின்னா. பட் எனக்கு அந்த சட்டன் டைமுக்குள்ள அவங்க ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் சுதாகர்னு, அவன்கிட்ட தான் கேட்டேன், டேய் ஒரு ஆக்ட்ரஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் லைஃப் எப்படா இருக்கும் அப்படின்னு. அவன் சொன்னான், இல்லை மச்சான் தான் சரியாக இருக்கும். நீ இப்போ எங்களோட பசங்களோட வளர்ந்த விதம், நீ கிராமத்தில் வளர்ந்த விதம், இப்போ நீ திடீர்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணினா அந்த வாழ்வியலே மாறும். உனக்கு சம்டைம்ஸ் இந்த சினிமா பிடிக்காமல் போகும், இல்லை நீங்கள் எந்த டைவர்ட் ஆகலாம். பட் உனக்கு சினிமா தான் வேணும், டைவர்ஷன் வேணான்னா
நீ அதே துறையில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுன்னா, அவன் இன்னும் என்னுடைய நல்ல நண்பன் அவன் சுதாகரன். உடனே அன்னையிலேருந்து ஒரு 2-3 நாள் இவங்களோட பேச ஆரம்பித்தேன். ஒரு நாள் வந்து அவங்க ஃபோன் பண்ணி திருமணத்தை பற்றி பேசும்போது இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் சொன்னேன், இது மாதிரி எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க, ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, அப்படி இப்படின்னு ஒரு 5-6 விஷயம் சொன்னேன். அவங்க சைலண்ட்டாகவே இருந்தாங்க. இது அவங்க பார்த்த பொண்ணு, நான் பார்த்த பொண்ணு அதுக்கு அப்படியே நேர்மாறாக இருப்பாங்க, புரிஞ்சுக்கிட்டா கூப்பிடுங்க அப்படின்னு வச்சுட்டேன். ஸோ அது அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. அவங்க உடனே ஸ்கிரிப்ட் அங்கேயே எழுத ஆரம்பிச்சிட்டிங்க. இது உண்மையிலே நடந்தது. அப்புறம் அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாட்டு அனுப்புவாங்க, இப்போ குருவாயூரப்பான்னு ஒரு பாட்டு அனுப்புவாங்க. நான் கொண்ட காதலுக்கு நீ தானே சாட்சின்னு டைப் பண்ணி அனுப்புவாங்க. அதை நம்ம கீழே இருக்கிறத டைப் பண்ணி இப்படி ஒரு 10 நாள் போச்சு. இப்படி போயிட்டே இருந்துச்சு. நான் யோசிச்சு பார்த்தேன், இது ரொம்பலாம் போனால் நமக்கு அது தாங்காது, வாடா போய் பேசுவோம். நேராக வீட்டுக்கே போயிட்டேன். போனால் அவங்களாம் ஆடுறாங்க வீட்டில். எவனாச்சும் ஒருத்தன், நான் ஒரு ஓட்ட பைக் ஒன்று வச்சுருப்பேன், எடுத்து தபன்னு வீட்டுக்கு போயிட்டேன். சோனி வெளியிலே வரல, உள்ளே போய் படுத்துக்கிட்டா மூடிக்கிட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரில. டிங்கு இருந்தாரா, அம்மா இருந்தாங்க, எல்லாம். பொண்ணு மாதிரி உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. உங்கள் தம்பி நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு தெரியுதா அப்படின்னாங்க. எங்கள் பொண்ணு கேட்குறேன், இருந்தால் இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்னா. டிங்கு கொஞ்சம் மெச்சூர்டான பையன். அவர் சொன்னார், நாங்கள் யோசிச்சு சொல்கிறேன், நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்னு. நான் உடனே கிளம்பி வந்துட்டு, நான் அப்போவும் அவங்கக்கிட்ட சொன்னேன், நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் வீட்டில் கேட்க போகிறேன்னு. அவங்க இல்லைங்க நாங்கள் சொன்னதுக்கு போகிற சொல்லுங்கன்னாங்க. நான் போயிடலாம், நான் கிளம்பி ஊருக்கு போயிட்டு எங்கள் வீட்டில் சொன்னேன். எங்கள் வீட்டில் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. 3 நாள் கழித்து திரும்ப டிங்கு தான் வந்தார். வந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ரொம்ப உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, இன்னும் பெரிய இடத்துக்கு போவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் எங்கள் அக்காவை தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து ஒரு 15 டேஸில் ரெஜிஸ்டர் மேரேஜ், அதுலேருந்து 2 மந்த்ஸில் மேரேஜ். பல பேருக்கு குரல் கொடுத்துருக்கீங்க, சிரஞ்சீவி உட்பட. இதில் யாருக்கு குரல் கொடுத்தது உங்களுக்கு திருப்தியாக இருந்தது? எனக்கு அதுல் குல்கர்னி வீரம் தான் சார் நான் ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு விரும்பினது. அதுக்கப்புறம் கௌதம் வாசுதேவன் சார் ரொம்ப விரும்பி அந்த இதில் பண்ண சொன்னார், என்ன எறிந்தால. எப்படி இருக்குது இன்றைய திரையுலகமும் இன்றைய சினிமாக்கள்? களம் மாறிக்கிட்டே இருக்குது சார். உங்களுடைய அரசியல் பயணம் அப்படின்றது உங்கள் அப்பா அரசியல் இருந்ததுலேயும் தொடங்கியதா? ஆமாம் சார், அப்பா அரசியலில் இருந்தாங்க. வீட்டில் எப்போவுமே ஒரு அண்ணா படம் இருக்கும், ஒரு பெரியார் படம் இருக்கும், ஒரு கலைஞர் படம் இருக்கும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.